சிங்கிள் என்ட்ரி சாப்டரில் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, இவ்வளோ ரெண்டுத்துக்கும் மீனிங் இல்லாட்டி பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது என்னது? அதாவது நீங்கள் ஜேர்னலில் ஆரம்பித்து தென் லெட்ஜர், தென் ட்ரையல் பேலன்ஸ், தென் இட் கோஸ் டு P&L ஆர் பேலன்ஸ் ஷீட். தட் மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட் இஸ் ஏ சயின்டிஃபிக் வே. ஓகே, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் அசட்ஸ் இருக்கும், லெஃப்டில் கேபிட்டல் லைபிலிட்டிஸ். ஸோ A = L+C. ஸோ கேபிட்டலுங்கிறது இஸ் டேக்கன் ஃப்ரம் தி லெட்ஜர். ஓகேயா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் பார்த்தோன்னா உங்கள்கிட்ட என்னென்ன ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, ஸ்டாக் இவ்வளோ வேல்யூ, டெட்டாஸ் வர வேண்டிய அமௌண்ட், கிரெடிட்டாஸ் பேபிள் அமௌண்ட், வாட் இஸ் த கேஷ் பேலன்ஸ் ஆர் பேங்க் பேலன்ஸ் போட்டுட்டு த பேலன்சிங் நம்பர் இஸ் கேபிட்டல். ஓகேயா, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் இஸ் டேக்கன் ஃப்ரம் த லெட்ஜர், இதில் கேபிட்டல் இஸ் அ பேலன்சிங் நம்பர். இதுதான் ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ். ஓகேயா, செகண்டு எனி ஒமிஷன், அதாவது இப்போ ட்ரையல் பேலன்ஸில் 100 அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 P&L அக்கௌண்ட் போயிடுது, 50 பேலன்ஸ் ஷீட் போயிடுது. ஸோ ஒரு அக்கௌண்ட் மிஸ் ஆச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட், யூ கேன் ஈஸிலி ட்ரேஸ் எனி ஒமிஷன். ஓகேயா, ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தெரியாது நமக்கு, ஏன்னா கேபிட்டல் இஸ் அ பேலன்சிங் நம்பர் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, the capital will get adjusted automatically. Capital will get adjusted. Okay. So இதில் வந்து any error you can find out or omission. Here omission cannot be traced. Okay. Then third தான் முக்கியமானது, இந்த assets and liabilities இருக்குல்ல பேலன்ஸ் ஷீட்டில், they are as per valuation. பிகாஸ் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க அசட்ஸு, அதுக்கு இன்வாய்ஸ் இருக்கும், அது சப்ளையர் போஸ்டிங் இருக்கும். ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ஆஸ் பர் வேல்யூவேஷன். ஓகே, அதாவது தே ஆர் ட்ரூ அண்ட் கரெக்ட். பட் இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஏர்பாடை நான் வந்து டீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுல் இயருக்கு ஒரு 4 தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, 4 பர்ச்சேஸும் டிஃப்ரெண்ட் ரேட் இருக்கும். அப்போ நான் க்ளோசிங் என்ன இருக்கோ ஒரு ரேட் எடுத்து போட்டுருவேன். தட் மீன்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எஸ்டிமேட். It is not a proper valuation. Okay, so in statement of affairs, the assets are shown as per estimate. Okay, so இந்த 3 difference video title போட்டுறேன், பார்த்துக்கோங்க. Thank you.